வணக்கம் நண்பர்களே. இசைஞானி இளையராஜாவிடம் வாலி, வைரமுத்து, புலைமை பித்தனுக்கு அடுத்தபடியாக அதிகமான பாடல்களை எழுதியவர் கவிஞர் மு. மேத்தா. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்த மு. மேத்தா மரபு கவிதை, புது கவிதைகள் புனைவதில் வல்லாராக இருந்தாராம். இலக்கிய வட்டத்தில் மேத்தாவை தெரியாதவர்கள் யாவரும் இருக்க மாட்டார்களாம். இவருடைய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை தொகுப்பிற்காக இலக்கிய உலகின் உயரிய விருதான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றவர். மேலும் ஏராளமான சிறுகதைகளையும் கவிதைகளையும் இயற்றியுள்ள மு. மேத்தா இளையராஜாவின் இசையில் பல பாடல்களை எழுதியுள்ளாராம். இளையராஜாவுக்காக பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் தனது முதல் பாடலை எழுதியுள்ளாராம். அதன்பின் நான் சிவப்பு மனிதன் படத்தில் இடம்பெற்ற பெண்மானே சங்கீதம் பாடவா என்ற பாடல்தான் இவருக்கு திரைத்துறையில் புகழை பெற்றுக் கொடுத்த பாடலாகும். அதன்பின் தொடர்ச்சியாக இளையராஜா இசையில் பல பாடல்களை எழுதியுள்ளாராம். இதில் குறிப்பிட்ட பாடல்தான் இரட்டைவால் குருவி படத்தில் இடம்பெற்ற ராஜராஜ சோழன் என்னை ஆளும் காதல் தேசம் நீதா பூவே காதல் தீ என்ற பாடலாகும். இந்த பாடலை இன்றும் இலசுகள் விரும்பி கேட்கின்றன. ஏனெனில் இந்த பாடலில் காமத்து பாடலை கொட்டி எழுதியிருப்பார் கவிஞர் மு. மேத்தா. அதேபோல் இளையராஜாவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பாடலான காசி திரைப்படத்தில் இடம்பெற்ற என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும், கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகதையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும், உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டே, சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே, ஒரு பாட்டு போதுமே எடுத்து கூறவே இதயம் தாங்கும் நீ கூறு என்ற பாடல்களும் மேத்தாவே எழுதியிருப்பாராம். இதில் இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களே அவனே கொடுத்தான், மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநில நேசம், எதுக்கு நான் கலங்கியதில்லை இங்கே, ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டி கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும் என்ற வரிகள் அப்படியே இளையராஜாவையே குறிக்குமாம். மேலும் இரட்டைவால் குருவி படத்தின் கீட்பாடலை தொடர்ந்து ரஜினி நடித்த வேலைக்காரன் படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பாராம் மு. மேத்தா. இளையராஜாவின் இசையில் பாடல் எழுதுவது பற்றி மேத்தா குறிப்பிடும்போது, மற்ற இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல் எழுதுவது ஆற்றில் இறங்கி நாமே நீச்சல் அடித்து மறுகரைக்கு போவது போல் இருக்கும். ஆனால் இளையராஜாவின் இசையில் படகில் நாம் துடுப்பு போட்டு செல்வது போன்று இருக்கும் என குறிப்பிட்டிருந்தாராம். மேலும் பவதாரணிக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல, மயில் போல பொண்ணு ஒன்று பொண்ணு ஒன்று என்ற பாடலும் இவரையே எழுதியிருப்பாராம். ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.